பேசிக்கலி நம்ப என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் நமக்கு குடுத்து கோடிங் பண்ண சொன்னாலும், முதல்ல நம்ப ஒரு அல்காரிதம்ங்கிறத வந்து டிவைஸ் பண்ணணும். எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ப அத சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ வந்து நோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டெப் 1 அல்காரிதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட், டிஸ்ப்ளே, வெல்கம் டூ ஜாவா, ஸ்டாப் அப்படின்னு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நம்ப எழுதணும்னா அது அல்காரிதம்னு சொல்லுவோம். அந்த அல்காரிதம் இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு இன்னும் நம்மகிட்ட ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல தான் ஒண்ணு வந்து ஃப்ளோ சார்ட், இன்னொன்னு வந்து சூடோ கோட். இந்த ஃப்ளோ சார்ட்னு அந்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து இப்ப சிம்பிளா ஒரு டயகிராம் இருக்கு. பாக்ஸ்ல போட்டு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஸ்டார்ட்ன்னு இருக்கு. அடுத்து ஒரு ஆரோ மார்க். அதுல வந்து பிரிண்ட் வெல்கம் டு ஜாவா. அடுத்து ஒரு ஆரோ மார்க். அதுல ஸ்டாப். இந்த மாரி நம்ம வந்து டயகிராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, இன்னும் பார்க்குற யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்றோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றத விட, இந்த மாரி டயகிராம் போட்டா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது இன்னும் எப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னா, நம்ம கண்டிஷன்ஸு அந்த மாரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நெறையா இன்புட், அவுட்புட் நெறையா வாங்கினோம்னா, இன்னும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ளோ சார்ட்ல பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சூடோ கோட். சூடோ கோடுங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஸ்டில் அல்காரிதம்னு நம்ம எழுதியிருக்கோம்ல, சேம் கைண்ட் தான் இதுவும். சம் கீவேர்ட்ஸ் மாரி யூஸ் ஆகும். இது வந்து எதுவும் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஸ்டெப் 3ங்கிறது வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கிடையாது. பட் ஸ்டில் சம் பிகின், எண்ட், பிரிண்ட் அப்படிங்கிற மாரி கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல சம் கமாண்ட்ஸ் மாரி நம்ம வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் இங்கிலீஷும் இல்ல, அதே நேரத்துல ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜும் கிடையாது. இதுக்கு 2க்கும் இன்டர்மீடியேட்டா உள்ள மாரி. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டா டெக்னிக்கலா இருக்கிற மாரி உள்ள பெர்சன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட்க்கு பதிலா பிகின்னு குடுத்துருக்கோம். ஸ்டாப்க்கு பதிலா எண்டு குடுத்துருக்கோம். டிஸ்ப்ளேக்கு பதிலா பிரிண்ட்ன்னு குடுத்து அத போட்டிருக்கோம். இந்த மாரி அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட நம்ம யூஸ் பண்ணி அந்த என்ன ஃப்ளோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம கோடிங் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியாயிடும். பப்ளிக் கிளாஸ் டெமோ, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வித்தின் பிராக்கெட்ல ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ், அடுத்த லைன்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் வெல்கம் டு ஜாவா. என்னடா இது நிறைய கோடிங் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பெனிஃபிட்டே ஜாவா யூஸ் பண்றதுல. ஜாவா வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இதுல வந்து நமக்கு எல்லாமே கிளாஸ் தேவை. ஸோ அதனால தான் கிளாஸ் வச்சு டெமோன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள மெயின் ஒரு மெத்தட் இருக்கு. அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன். ஸோ அதுக்குள்ள தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ரெக்குயர்மெண்ட் இருக்கு. ஆனால் இதுலேயே அட்வான்ஸ்லாம் ஜாவாலே வந்துருச்சு. ஜேஷெல்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதில் வந்து ஈஸியாக ஒன்லைனில் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். இதுதான் ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராமு.